அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக நாம் சாப்டர் 4 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதிலிருந்து கடைசியாக என்ன டிஆர்பியில் என்ன மாதிரியான கேள்விகள் சாப்டர் 4 கேட்டிருந்தாங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோடு இப்போ அடுத்து சாப்டர் 4 என்னென்ன முக்கியமான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இந்த வீக்கெண்டில் அந்த அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு, பேப்பர் வேல்யூவேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதை பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து இன்றைக்கி நாம் இங்கே பார்க்க போகிற சாப்டர் 5. இந்த சாப்டர் 5ல் ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ், ஆட்டிடியூட்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, குரூப் பிஹேவியர், டிசிப்ளின், இதை பற்றிலாம் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு அடலசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்வில் கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன்னா நீங்கள் இந்த குமரப்பருவம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நான் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குமரப்பருவம் எந்த வயதிலிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பொதுவாக 13 அப்படின்னா அந்த டீனேஜில் சொல்லுவோம், 13லேருந்து 19 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உளவியலில் இவங்க அடலசன்ஸ் அப்படிங்கிற ஏஜை எந்த வயதிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 பிரிவாக இந்த குமரப்பருவத்தை பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஏர்லி அடல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன் குமரப்பருவம் அப்படின்னு 10லேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களையும், மிடில் அடல்ட்டு அப்படிங்கிறது நடுக்குமர பருவத்தை 14லேருந்து 17 வயசுக்குள்ளவும், லேட் அடல்ட்டு பின்குமர பருவம் அப்படிங்கிறது 18 வயசு, அதுக்கப்புறம் 19, 20, அதாவது அந்த அடலசன்ட் ஏஜோட அந்த டெவலப்மெண்ட்டு, க்ரோத் எப்போ முடியுதோ, வளர்ச்சி எப்போ முடியுதோ அது வரைக்கும் இருக்கிற வயசை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் சொல்கிறாங்க. அப்போது இந்த அடலசன்ஸ் ஏஜ், குமரப்பருவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த பீரியட் ஆஃப் டிரான்சிஷன் பிட்வீன் சைல்ட்ஹுட்டு அண்டு அடல்ட்டுஹுட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவம், அடல்ட்ஹுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அடல்ட்டு அப்படின்னு சொல்லுவோம், அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவம், ரெண்டுக்கும் இடையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பருவம் குமரப்பருவம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் குமரப்பருவம் அப்படிங்கிறது இந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபிசிக்கல் மெச்சூரேஷன், அதாவது சஸ்டான்சியல் சேஞ்சஸ் இன் ஃபிசிக்கல் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உடல் வளர்ச்சியில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அறிவு வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அது இல்லாமல் இந்த சமூகத்தோட அவர்களுடைய தொடர்பில் அவங்க சமூக வளர்ச்சியிலையும் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இந்த குமரப்பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் அ டைம் ஆஃப் ரேபிட் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க அண்டு டெவலப்மெண்ட்டு. அதாவது உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப விரைவான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பருவத்தில். அதுதான் முக்கியமான இந்த குமரப்பருவத்தோட இயல்புகள். ஜி. ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் ஃபாதர் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குமரப்பருவத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இவர் குமரப்பருவம் பற்றின நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி அதில் நிறைய இவரோட கோட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பருவத்தில் நிறைய உடலியல், மனவியல் மாற்றங்கள் இதெல்லாம் பயங்கரமாக நடக்கும், அந்த குழந்தைகளுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இதை அது ஒரு உருவகத்துக்காக சொல்கிறது, ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது, பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும், நிறைய மனப்புயல்கள் வீசும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இவர் சொல்லியிருக்கிறாரு. இதை சொன்னது ஸ்டான்லி ஹால். இதை ஒரு கொஸ்டின் ஒரு தடவை டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அடலசன்ஸ் ஏஜில், குமரப்பருவத்தில் அவர்களுடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதாவது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பூப்படைதல், பருவமடைதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் இதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய செக்ஸுவல் மெச்சூரேஷன் இருக்கும். அதாவது பாலுறுப்புகள் தன்னோட இறுதி வளர்ச்சிக்கு, இந்த சரியான வளர்ச்சிக்கு, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அவர்களுக்குள்ளே நிறைய உடல் மாற்றம், அந்த பார்வைக்கு இந்த பரு வர்றது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உடல் வளர்ச்சி தன்னோட இறுதி கட்டத்தை எட்டிடும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
அந்த டீனேஜ் முடிகிறப்போ அவர்களுடைய உடல் வளர்ச்சி நின்று போயிடும்னா அவர்களுடைய ஹைட்டு இவ்வளோ தான் ஹைட்டாக வளருவாங்க அப்படிங்கிற மாதிரியான இறுதி நிலைக்கு வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள வந்து குரல் மாற்றம் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், குமர பருவத்தில் இருக்க பசங்க எல்லாருக்குமே சின்ன பையனாக இருந்த வாய்ஸ் வந்து கீச்சு குரலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கரகரப்பான குரலாக இந்த ஏஜில் வந்து மாறி இருக்கும். இதெல்லாம் அதுக்கப்புறம் செக்ஸ் ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாலுறுப்பு வளர்ச்சி வந்து அதோட முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த உடல் வளர்ச்சி வந்து பசங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கும். தன்னோட உடல் பற்றின குழப்பம் இருக்கும். ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்கற்ற வளர்ச்சி இருக்கும். உருவம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகான உருவமாக இருக்காது. ஏன்னா முகப்பொருளாக வந்து ரொம்ப ஹைட்டாக திடீர்னு ஹைட்டாக வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய குழப்பத்தை இந்த குழந்தைங்களுக்கு வந்து குமர பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். உடல் வளர்ச்சிக்கு அடுத்து மென்டல் அண்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு மற்றும் மன வளர்ச்சி இந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிகின் டு டெவலப் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் அலோவிங் தெம் டு எக்ஸ்ப்ளோர் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ், மேக் மோர் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நிறைய தர்க்க ரீதியிலான லாஜிக்கல் திங்கிங் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அதிகமாகும். கருத்தியல் சிந்தனை, அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரீசனிங் ஸ்கில்ஸு, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இந்த மாதிரிலாம் அதிகமாகும். ஆய்வு நோக்கம் அதிகரிக்கும். எதையுமே வந்து ஏன் இது எப்படி வருது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க. எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இந்த டைமில் இவர்களுடைய பகுத்தறிவு கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து மூட நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம்னா இவங்க அதெல்லாம் கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் யார் போய் நம்புவா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த இது இருக்கும். அதே மாதிரி இவர் பகல் கனவு இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து மன வளர்ச்சி கொஞ்சம் நிறைய குழப்பங்களை கொண்டு வரதுனால பகல் கனவு கண்டுக்கிட்டு, அதாவது நடக்காத விஷயங்களை உலகத்தில் நடக்க வாய்ப்பே இல்லாத நிறைய விஷயங்களை இவர்கள் வந்து கனவு காண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தன்னுடைய ஒப்பார் குழுலையோ இல்லை தனக்கு பிடிச்ச யாரோ ஒரு நாயக வழிபாடுன்னு சொல்லுவோம். ஒரு ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு அவனை மாதிரியே, அதனால தான் இந்த பசங்கள்லாம் பாருங்கள் அவனை மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அவனை மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் இந்த வயசில் நடக்கும். இந்த வயசில் இது வந்து சரியான ஒரு நடத்தையை நாம் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நெறிபெறல் நடத்தை உடையவர்களாக மாற வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு வந்து டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா நெறிபெறல் நடத்தை, அவங்கள சரியான வழிகாட்டுதலும் கைடன்ஸ் கவுன்சிலிங்கும் எந்த ஏஜுக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னா அடலசன்ட் ஏஜுக்கு தான். அவங்கள சரியான நடத்தைக்கு நம்ம மாற்றலை அப்படின்னா அது வந்து நெறிபெறல் நடத்தைக்கு அவங்கள மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க நிறைய பேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் அப்படியே இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டு இந்த ஏஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் various mental health concerns including anxiety, depression and other terms of distress அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வயசில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அடலசன்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் கோபம், பயம், பதற்றம், அன்பு இது எல்லாமே அதிக அளவில் வெளிப்படும். அன்பை காட்டினா அதிகமாக அன்பாக இருப்பாங்க. கோபம் வந்துச்சுன்னா பயங்கர கோபம் வரும், ரொம்ப பதட்டப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு நேரம் திடீர்னு கோபமாக இருப்பாங்க, ஒரு நேரம் பயப்படுவாங்க, ஒரு நேரம் பதட்டமாக இருப்பாங்க, இன்னொரு நேரம் ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சிரிச்சா பயங்கரமாக சிரிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த எமோஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் நிறைய இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பியர் குரூப்போட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒப்பார் குழுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, எமோஷன்ஸ்னால் பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் எதிர்த்து பேசுகிறது, சொல்கிறத கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த வயசில் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒப்பார் குழுன்னா அவனோட செட்டில் இருக்க பசங்க எல்லாருமே அவனோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதே வயதில் ஒத்த வயதுடைய நண்பர்கள் எல்லாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய நடத்தையில் நிறைய சேஞ்சஸ், முக்கியமாக எமோஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட்டு, சமூக உளவியல் நடத்தை இந்த குமர பருவத்தினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ டைம் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஸ் யங் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் their ஐடென்டிட்டிஸ், ஃபார்ம் ரிலேஷன்ஷிப் அண்ட் நேவிகேட் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்தினராக இருந்திருப்பாங்க. அப்போ அவர்களுடைய இந்த சமூகத்தோடு ஒத்து போகிற நடத்தை வந்து இருந்திருக்காரு. ஏன்னா ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பாங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த தியரியில் எனக்கு தான் எல்லாமே நடக்கணும், நான் ஒரு பொருள் வச்சுருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு தரமாட்டேன், யார் கூட ஒத்து போக மாட்டேன் அப்படிங்கிற நடத்தை வந்து
இந்த குழந்தை பருவத்தில் சைல்ட்ஹுட் ஏஜில் இருந்திருக்கும். ஆனால் இந்த அடல்ட் ஏஜில் இது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா, சமூகத்தோட இயல்புக்கு இவங்க ஒத்துப்போக ஆரம்பிச்சிருவாங்க. சமூகத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடத்தை வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நாம் இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு பொருளை விட்டு கொடுத்துடணும், அது நமக்கு மட்டுமானதில்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இங்கேயும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒப்பார் குழு பேர் குரூப்போட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவர்களுடைய சமூகத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற நடத்தையும் வந்து ஒப்பார் குழு தான் முடிவு பண்ணும். அவனுங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பையனும் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தற்சார்புக்காக இயங்குவாங்க. அதாவது இவங்களுக்குன்னு தனியாக என்ன தேவைப்படும் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், என்னையை வந்து நீங்கள் எல்லாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க, நான் இதை நல்ல விதமாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த ஏஜில் அவர்களுடைய சமூக நடத்தையில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக இந்த குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட்டு. ஏன் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டும் வழிகாட்டுதலும் ஆறுதலும் ஏன் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், அடல்ட் ரெக்வயர் சப்போர்ட் அண்டு கைடன்ஸ் ஃப்ரம் பேரண்ட் அண்ட் எஜுகேட்டர்ஸ் அண்ட் அதர் சிக்னிஃபிகண்ட் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய இந்த குழந்தைகளுக்குள்ள உடலியல் மாற்றம் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். எமோஷன்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு குமர பருவத்தை ஒரு பையன் வந்து ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ வந்து சரியாக கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா முக்கியமாக அவர்களுடைய படிப்பை முடிவு செய்கிறது இதுதான். அடுத்த லைஃப்பில் என்ன கோல் அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது முடிவு பண்ணுறது இதுதான். ஸோ அப்போது இந்த பருவத்தை சரியாக அவங்க வந்து கடந்து போகிறதுக்கு நம்ம ஆசிரியர்களாகட்டும், ஒரு கல்வியாளர் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், எல்லாருடைய பெரிய பங்கும் தேவை. முக்கியமாக நம்மளுடைய சப்போர்ட் அவர்களுக்கு இருக்கணும். நம்மளுடைய கைடன்ஸ் வழிகாட்டுதல் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். கேள்விகள் எல்லாமே பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸு. கண்டிப்பாக பியர் குரூப்பை பற்றி ஒரு கேள்வி நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக. அதனால் இந்த இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து கிளியராக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.